ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாராலையுமே சரளமாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. அப்படி பேசுகிறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நீங்கள் சூப்பராக ஈஸியாக பேசிடுவீங்க. தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். உனக்கு நேரம் கிடைக்கும்போது, இது நம்ம பேச்சு வழக்கில் உனக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம பேசிட்டு ஏதோ ஒன்று செய் அப்படின்னு நம்ம சொல்லணும். உனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த புக்கை படி, உனக்கு டைம் கிடைக்கும் போது என்னை கூப்பிடு, உனக்கு டைம் இருக்கும்போது இந்த புத்தகத்தை படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நிறைய சென்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் உருவாக்கி பேச முடியும். உனக்கு நேரம் கிடைக்கும் போது இதை எப்படி பேசலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. when you have time. when you have time அப்படின்னா உனக்கு டைம் கிடைக்கும்போது, உனக்கு நேரம் இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. when அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். you அப்படின்னா உனக்கு, have அப்படின்னா கிடைக்கும், டைம் அப்படின்னா நேரம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உனக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்னா அப்படி சொல்லணும், when you have time. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த புத்தகத்தை வாசி. தமிழில் பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸாக நமக்கு தெரிஞ்சாலும் இதை நம்மளால் இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக பேச முடியும். ரொம்ப மெதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்க. ஓகே, நம்ம இதை எப்படி பேசலாங்க? உனக்கு டைம் கிடைக்கும்போது இந்த புத்தகத்தை வாசி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை வாசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசலாம் அப்படின்னா உனக்கு நேரம் கிடைக்கும்போது இதை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இதை நம்ம பேசுகிறது ரொம்ப சிம்பிள். பேசலாமா? உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இருந்து காமெண்ட்டில் வரிசையாக என்ன பண்ணுங்கள், காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க பார்க்கும். வாயை திறந்து பேசுங்க. உனக்கு டைம் கிடைக்கும் போது எப்படி சொல்லணும்? when you have time. when you have time, உனக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த புத்தகத்தை வாசி. இந்த புத்தகத்தை வாசின்னு அப்படி சொல்லலாம், ரீட் திஸ் புக் அல்லது ஸ்டடி திஸ் புக் எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? உனக்கு நேரம் கிடைக்கும்போது when you have time இந்த புத்தகத்தை வாசி, ரீட் திஸ் புக். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ அடுத்து பாருங்களேன். உனக்கு நேரம் கிடைக்கும்போது தயவு செய்து என்னை கூப்பிடு. நான் உன் கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு டைம் கிடைக்கும் போது என்னை கூப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாங்க? ஆன்சர் தெரிஞ்சா நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. உனக்கு நேரம் கிடைக்கும்போது when you have time, when you have time, தயவு செய்து ப்ளீஸ் கால் மீ, என்னை கூப்பிடு. நல்லா கவனிங்க. when you have time இதை நீங்கள் நிறைய தடவை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். when you have time, when you have time, when you have time இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை என்ன பண்ணுங்கன்னா மெதுவாக நிறுத்தி நிதானமாக பேசுங்க. சில பேருக்குலாம் அது டக்குன்னு பேசுகிறதுக்கு வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வேகமாக பேசினா தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஈஸியாக புரிஞ்சா? ஓகே, இப்போ பாருங்களேன். உனக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை வாசி அப்படின்னா when you have time read this book அப்படின்னு நம்ம பேசுவோம். உனக்கு டைம் கிடைக்கும் போது தயவு செய்து என்னை கூப்பிடு அப்படின்னா when you have time please call me அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். உங்களோட ஆன்சர் என்ன பண்ணணும்? வாயை திறந்து பேசணும். வழக்கம் போல் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருலேயும் முடியுங்க. நம்மளால் கண்டிப்பாக நல்லா பேச முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே. உனக்கு நேரம் கிடைக்கும் போது என் வீட்டிற்கு வா. உனக்கு டைம் கிடைக்கும் போது எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நிறைய தடவை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அதை சிம்பிள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுங்க. when you have time இதை நீங்கள் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு சோர்ந்து போகக்கூடாது. இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வச்சு ஒரு 20 சென்டென்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 20 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா when you have time வரதான் செய்யும். ஸோ அதை ரிப்பீட்டடாக நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேசும்போது டக்குன்னு இங்கிலீஷில் பேசிடுறோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? உனக்கு டைம் கிடைக்கும் போது என்னோடய வீட்டுக்கு வா. when you have time
when you have time, உனக்கு டைம் கிடைக்கும்போது என் வீட்டிற்கு வா. நம்ம ஸ்பெசிஃபிக்காக எம்பசிஸ் பண்ணி என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறதுனால கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே நார்மலாக சொல்கிறீங்கன்னா கம் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், எம்பசிஸ் பண்ணி சொல்கிறேன், என்னோடய வீட்டுக்கு வா. கம் டு மை ஹோம். when you have time, come to my home. பேசுங்க பார்க்கும். when you have time, please come to my home. உங்களுக்கு டைம் கிடைக்குமா ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த படத்தை பார். நல்லா இருந்துச்சு, உனக்கு டைம் கிடைக்கும்போது இந்த படத்தை பார். இந்த லிங்க்லாம் ஷேர் பண்ணுவோம். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க பார்க்கும். when you have time, watch this movie. சூப்பர். when you have time, watch this movie. உனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை பார். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன், இந்த 2 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம அதிகமாக பேசுவோம். பாருங்களேன், உனக்கு நேரம் கிடைக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. உனக்கு டைம் கிடைக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, நான் உங்க கூட சேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஈஸியாக புரியுதா? ஓகே, பேசலாமா? உனக்கு நேரம் கிடைக்கும் போது, when you have time, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. send me a message. சென்ட் அப்படின்னா அனுப்பு அப்படின்னு அர்த்தம். மீனா எனக்கு, ஆனா ஒரு மெசேஜ். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், உனக்கு நேரம் கிடைக்கும்போது தயவு செய்து என்னுடன் பேசு. நான் உன் கூட பேச ரொம்ப ஆசைப்பட்றேன், உனக்கு டைம் கிடைக்கும்போது என் கூட பேசு, தயவு செய்து பேசு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். when you have time, நல்லா கவனிங்க. இதை நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. திருப்பி திருப்பி பேச பேச தான் நம்ம மைண்டில் உட்காரும். ஓகேங்களா? உனக்கு டைம் கிடைக்கும்போது when you have time. அடுத்து என்ன பேசியிருக்கோம்? தயவு செய்து என்னுடன் பேசு. தயவு செய்து என்னுடன் பேசு. எப்படி பேசலாம்? தயவு செய்து, ப்ளீஸ் என்னுடன் பேசு. டாக் டு மீ. என்னுடன் பேசு. when you have time, please talk to me. உனக்கு டைம் கிடைக்கும்போது என் கூட பேசு தயவு செய்து. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம சேனல் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா புரியுதா? உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களாங்க? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 2000 சென்டென்சஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, அதுக்கப்புறம் 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கியதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. அடுத்து பாருங்களேன், இது கொஞ்சம் பெரிய சென்ஸாக தான் தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உனக்கு நேரம் கிடைக்கும்போது அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய அறையை சுத்தம் செய்யுங்கள். எப்படி பேசலாம்? உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். when you have time, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய அறையை சுத்தம் செய்யுங்கள். clean your room. That's all. when you have time, clean your room. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் ரூமை சுத்தம் பண்ணுங்க. அடுத்து பாருங்களேன், உனக்கு நேரம் கிடைக்கும் போது ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்யுங்கள். அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்யுங்கள். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். when you have time, when you have time, ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்யுங்கள். practice English. ஈஸியாக இருக்கா? when you have time, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது practice English, ஆங்கிலம் பேசி பயிற்சி செய்யுங்கள். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணி பேசணும், how to make long sentences in English, கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உனக்கு நேரம் கிடைக்கும்போது நன்றாக தூங்கு.
ரொம்ப பேசிக்கான சென்ஸ் தான், நம்மளாம் அடிக்கடி பேசுவோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? வாயை திறந்து பேசுங்க. when you have time, உனக்கு நேரம் கிடைக்கும்போது நன்றாக தூங்கு. நன்றாக தூங்கு அப்படின்னா ஸ்லீப் வெல். உனக்கு நேரம் கிடைக்கும்போது ஓய்வு எடு. உனக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்காத, உனக்கு டைம் கிடைக்கும்போது ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயும் வேலை பார்க்காதன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? when you have time, take rest. when you have time, take rest. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வேலையை முடி. ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தாங்க. பேசலாமா? உனக்கு நேரம் கிடைக்கும்போது, when you have time, உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வேலையை முடி. முடிக்கிறது சொல்ல ஃபினிஷ். இந்தனா திஸ், வேலைனா ஒர்க். when you have time, உனக்கு டைம் கிடைக்கும்போது finish this work, இந்த வேலையை முடி. அடுத்து பாருங்களேன். உனக்கு டைம் கிடைக்கும்போது டிவி பாரு. எப்பயுமே பார்க்காத உனக்கு டைம் கிடைக்கும் போது டிவி பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? when you have time, நீங்கள் இந்த when you have time நீங்கள் ஒரு 10 தடவை பேசி பாருங்களேன், ஈஸியாக பேசிடலாம். ஃபஸ்ட் டைம் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக தடுமாறி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் பேசி பழகிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம இப்போ வரைக்கும் 12 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இந்த 12 சென்டென்ஸ் நீங்கள் பின்னாடியே பேசி பழகியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இதை நீங்கள் ஈஸியாக பேசியிருப்பீங்க. when you have time, டிவி பாருன்னா வாட்ச் டிவி, வாட்ச் டெலிவிஷன். ஓகேங்களா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரியுதா? ஈஸியாக இருக்கா? when you have time அப்படின்னா உனக்கு டைம் கிடைக்கும் போது. ஓகேங்க, இப்போ ஃபேனில் உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு பாருங்களேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தயவுசெய்து என்னை சந்திங்க. எப்படி சொல்லலாம்? இதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். when you have time, தயவுசெய்து ப்ளீஸ் என்னை சந்தியுங்கள் அப்படின்னா விசிட். சந்திக்கிறத நம்ம விசிட் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா மீ. ஓகேங்களா? when you have time, please visit me. when you have time, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ப்ளீஸ் தயவுசெய்து விசிட் மீ, என்ன சந்திங்க. அடுத்து பாருங்களேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் பார்த்தீங்களா? இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். எப்படி நம்ம இதை டெக்ஸ்ட் பண்ணலாம்? எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. when you have time, ப்ளீஸ் தயவுசெய்து வாட்ச் பாருங்கள் எதை? இந்த திஸ் வீடியோ. when you have time, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அல்லது டைம் இருக்கும்போது ப்ளீஸ் தயவுசெய்து வாட்ச் திஸ் வீடியோ, இந்த வீடியோவை பாருங்கள். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, வீடியோ நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேனில் உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.